because I'm Arakidini. நான் என்னோட FMG எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே 163 மார்க்ஸில் கிளியர் பண்ணிட்டேன். நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். எனக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 3 to 4 months தான், ரொம்ப கம்மியான டைமு. என்னால் இந்த டிஃபிகல்ட்டான எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு இந்த தாட்ஸ் எல்லாம் தள்ளி வைங்க. அதே மாதிரி என்கிட்டயும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே 4 attempts 5 attempts அட்டம் பண்ணவங்களாலே கிளியர் பண்ண முடியல, எப்படி உன்னால் இந்த ஷார்ட் பீரியடில் உன்னால் எப்படி கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிற பீப்புள்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணேன்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, ஸ்டிக் டு ஒன் நோட்ஸ். தட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஹோல் 19 சப்ஜெக்ட்ஸுமே நீங்கள் ஒரே பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்த பிளாட்ஃபார்மோடு நீங்கள் இருந்துக்கோங்க. கேட்க போகிற 1 or 2 எக்ஸ்ட்ரா ரேர் பாயிண்ட்ஸ்க்காக ரேர் டாபிக்ஸ்க்காக நீங்கள் இன்னும் இருக்கிற மெயின் டாபிக்ஸை விட்டுட்டு போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையானது ஜஸ்ட் 150 மார்க் பாஸ் மார்க் தான் தேவை. நீங்கள் உங்களுக்கு 300 out of 300 உங்களுக்கு தேவையில்லை. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, ரிவிஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு நான் சொல்லுவேன். பட் நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ரிவிஷன் பண்ணாமலே போயிடுவோம். நான் ஒரு 2 times ரிவிஷன் பண்ணியிருப்பேன். பட் இது உங்களை பொறுத்து தான். இப்போ எனக்கு நிறையா மறக்கும், எனக்கு 2 times 3 times ரிவிஷன்லாம் பத்தாது அப்படின்னா நீங்கள் 4 times ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறப்போ எல்லாமே மறந்த மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப காமன் திங். அதுக்காக நீங்கள் ரிவிஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. நம்பர் 3, சால்விங் MCQs, எஸ்பெஷலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். நான் லாஸ்ட் 5 yearsோட ப்ரீவியஸ் இயர் FMG கொஸ்டின்ஸ் பார்த்தேன் ஃப்ரம் ப்ரிப்லேடர்லேருந்து. அண்ட் லாஸ்ட் 4 yearsோட நீட் PG கொஸ்டின்ஸ் பார்த்தேன். அது வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸாகவே ப்ரிப்லேடரில் போட்டிருப்பாங்க, அது பார்த்தேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் INI செட்டு, எய்ம்ஸு இதோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். இது கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன டாபிக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா அப்படின்னாலே உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக ஒரு குட் ஸ்கோரை நோக்கி போகும். சப்ஸ்கிரிப்ஷன் பேக் இல்லாதவங்க அப்படியெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே ஃப்ரீயாக ப்ரிப்லேடர் மேரோலேருந்து வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு மினிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ MCQ சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அது உங்களுக்கு இருக்கிற டைமை பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு இன்னும் 4 months தான் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக டெய்லி மினிமம் 30 to 50 MCQ சால்வ் பண்ணணும். வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுலேருந்து நீங்கள் உங்கள் மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும். எத்தனை இயர்லேருந்தே உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க, நீங்கள் எத்தனை வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் இருக்கிற கொஞ்சம் மந்த்தில் எவ்வளோ நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு எப்படி படிக்கிறீங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக எல்லாராலையுமே பாஸ் ஆக முடியும். மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. See you all in the next video. Bye.